வணக்கம் டாக்டர் அர்ஜுனா. நான் சுரேஷ் காய்க்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 17/6/2025 உங்களுக்கு நீங்கள் காலமோட இந்த பேங்க் கணக்குக்கு ஒரு கதை ஒன்று சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு சுருக்கமான விடை என்ன சொன்னால் எந்த கதைகளெல்லாம் சொல்லி கொண்டு வந்தால் 5 நிமிஷம் காணொலிக்குள்ளே இல்லை நான் சொல்லி முடிக்க இயலாது. அதால் மிக வேகமாக சொல்கிறேன். எங்களுக்கு தேவை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டது நிர்வாக கட்டமைப்பு. நிர்வாக கட்டமைப்பு ஒன்றும் இல்லாமல் கடைசி வரையும் தேர்தலில் நீங்கள் கடைசி வரை நின்று வெல்லவும் இயலாது, ஒன்றும் செய்யவும் இயலாது. அதுக்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. அடுத்த 2வது பிரச்சனை என்னென்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கையில் என்றியல் நிர்வாகம் துவங்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 38 பேரை நீங்கள் வச்சிருக்கேக்க அவையில் என்ன இதில் நீங்கள் நம்ப போகிறீங்க 38 உறுப்பினர் எடுக்க. அதே சமயத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறன்னு சொன்னால் அங்கே என்னென்று நீங்கள் மாகாண சபையில் ஆக்களை நம்ப போகிறீங்க. ஆகவே அதெல்லாம் நீங்கள் ஒரு தற்காலிக ஒரு விடுதலைக்காண்டி கதைக்கிற ஒரு கதையாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு பலங்கொண்ட நிர்வாகத்தை அமைச்சு போட்டு தான் நீங்கள் மாகாண சபைக்கு இறங்குறது நல்ல. இன்றைக்கு நான் தமிழ் மக்கள் இருக்கிற உறவுகளில் இருக்கிற அக்கறையெல்லாம் கதைக்கிறேன். அவ்வளோ நிர்வாக சபையை அமைச்சு போட்டு உங்களுக்கு இப்போ பதிகிறக்கு பிரச்சனை என்று சொல்கிறீங்களே, ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ இருந்த மாதிரியே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கட்டும். நீங்கள் ஒவ்வொரு மாதம் இதில் இவ்வளோ கையிருப்பு இருக்குது, இவ்வளோ புதுசாக வந்துன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பரை காட்டி நீங்கள் அவங்கள்ட்ட ஒவ்வொரு மாதம் பாரதை நீங்கள் தெரிவுபடுத்தலாம். இவ்வளோ காசு வந்தது போகணுன்னு சொன்னாலே பிரச்சனை முடிஞ்சுதானே டாக்டர். உங்களோட பக்கத்துக்கு வர மாதிரியே காசு இருக்கிற மாதிரியே விரட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் நிர்வாகம் இருக்கணும். நிர்வாகம் தான் எங்களுக்கு தேவை. இந்த நிர்வாக கட்டமைப்பை செய்து போட்டு அதுக்கும் கூட கணக்கு வழக்கில் காட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ வருது போகுது, புலம்பெயர் தேசங்கள்லேருந்து வருதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு ஆளான நீங்களே இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து இந்த நிதியெல்லாம் பெற்றுட்டு ஒரு நேரத்தில் நீங்கள் நிற்காட்டிக்கு இன்னொரு புதிய ஒரு ஆள் விரைக்க கூட அவருக்கு மக்கள் உதவி செய்கிறதுக்கு தயங்குவீனம். அப்போ அதை எங்களோட தமிழ் மக்களுக்கான ஒரு பின்னடைவை கொண்டு கொடுக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சி மண்டாடி இந்த ஒரு சபையை அமைக்கிறதுக்கு கேட்குறோம். ஒரு சபை என்று சொல்லி ஒரு அமைப்பு, அதாவது நிர்வாகம், ஒரு நிர்வாகத்தை செய்யுங்க. தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாரையும் சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை செய்யுங்க. வங்கி இலக்கம் வேணுமென்னு சொன்னால் வங்கி இலக்கத்துக்கு உங்களுக்கு ஒன்று திறந்து கொடுக்க வேணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட வர ஒவ்வொரு மாதத்தையும் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 1ஆம் தேதி வரையும் வந்தது போனதை காட்டிங்கன்னு சொன்னால் கட்சி நிதி என்று சொல்லி காட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தானே. அப்போ நீங்கள் சொல்கிற விளக்கத்துக்கு நான் சொல்கிறது சரிதானே. ஏன்னா உங்களோட 2 வாத ஆடை இல்லாமல் கிடக்கு திருப்பி. ஆகவே இந்த பிரச்சனையை இருக்கா செய்து கட்சியில் கட்டமைங்க. அடுத்தது ஒவ்வொரு தடவை அவமானப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு ஒரு இல்லாத போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழியல் இதுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் மிக மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் குடும்பங்கள், எங்களுக்கும் சொந்தங்கள், பந்தங்கள் என்று எல்லாம் இருக்குது. அப்போ உங்களோட தேவையில்லாத பொய்யல், தேவையில்லாத கதைகளால் நாங்களும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே தயவுசெய்து இப்படியான இதில் விடுங்க. இன்றைக்கி நீங்கள் செழியனையாவை நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் செழியனையா இந்த அவருக்கு உங்களை நம்பித்தான் உங்களோட சேர்த்து கதைச்சினாங்க. நீங்கள் சொல்லி போட்டிகள் என்னோட சேர்த்து கதைக்கிறார். சுரேஷ் கொழுவு வைக்கிறார், எல்லாம் பிரச்சனை படுறாருன்னு முடியாது தான் அவரை நாங்கள் தனி கட்சியாக தொடங்கி அவர் போகணும் என்று சொல்லி நாங்கள் விரும்பினது சுயேட்சையாக. ஆனால் அது இப்போ நல்லதாக போச்சு. அவர் உண்மையிலேயே அவர் சுயமாக நின்றா அது நல்லா தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். மற்றது ஏன்னா உங்களோட ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ள அந்த மனுஷன் முகம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவரை விடாமல் செய்கிறதுக்கான பல வழிகளை நீங்கள் உத்திகள் எல்லாத்தையும் கண்டு பார்த்து நீங்கள் எவ்வளோத்தையெல்லாம் செய்து நீங்கள் 4-5 வாக்கெடுப்பு பண்ணி உங்களுக்குள்ளே நீங்களே எல்லாத்தையும் போட்டு செய்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போட்டு அவமானப்படுத்தி அந்த பேங்க் அக்கௌண்ட்டு பேலன்ஸில் எல்லாம் காட்டுன்னு கேட்டது அதெல்லாம் எந்த வளத்தில் டாக்டர் சரி நியாயம் சொல்லுங்க. அவரே ஒரு போலீஸ் குடும்பத்துக்கு தண்டை பணத்தில் கொடுத்து கொண்டு இருக்கிற ஆள் இப்போ உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காசு வாராக்கள் தான் அப்படியான இதுகளை செய்து கொண்டு இருக்கணும். ஆகவே அவர்கிட்ட நீங்கள் அப்படி அவமானப்படுத்தினாக்கெல்லாம் நீங்கள் சொருகிட்டு மன்னிப்பு கேளுங்க. இப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஒவ்வொரு தரையும் எல்லாரையும் உங்களோட கொஞ்சம் கோவம்னு சொன்னால் ஒரு பழியை தூக்கி போடுறீங்க. ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு பழியை தூக்கி போடுறீங்க. அது அவரில் தூரத்துக்கு பாதிக்குமென்றா தெரியாது. உங்களோட தொடர்ந்து என்னோட வாக்குவாதப்படுறக்கோ இதன்றக்கோ எனக்கு விருப்பம் இல்லை. நான் விரும்புகிற ஒன்றே தான் உங்கள்கிட்ட கேட்குறது. உங்களுக்கு தமிழ் மக்கள்கிட்ட எதிர்காலத்தில் அக்கறை இருந்தேன்னு சொன்னால் ஒரு நிர்வாகத்தை தொடங்கி இதுகளை செய்யுங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கடைசி வரையும் இப்படியே இழுத்து அடித்து போட்டு உங்களோட வேலையை அதை இழுத்து அடித்து போட்டு ஒன்று சிலவில் வாராளையும் பெறாமல் விட்ட செய்து போட்டு நீங்களும் கேட்க விடாமல் செய்ய போகிறீங்க. நின்று போட்டு போனீங்களேன்னு சொன்னால் நாங்கள்லாம் இந்த இருக்கிற அந்த ஊத்த கட்சிகள் எல்லாரோட நின்று அடி வேண்ட வண்டி வரும். இன உணர்வு இல்லாதவங்களை தேர்தலில் நிப்பாட்ட வண்டி வரும். தயவுசெய்து இதுகளை கொஞ்சம் மறந்து அடிக்கடி அறிக்கைகள் கொடுத்து அவரை அவமானப்படுத்துகிற வேலையில் கொஞ்சம் நிப்பாட்டுங்க டாக்டர். எந்த வகையிலையும் இது அநீதியான வேலை நீங்கள் செய்கிறது. நாங்களெல்லாம் உங்களுக்காண்டி உயிரை கொடுத்து நின்று போராடி நாங்கள் 8 மாதமாக உங்களுக்காண்டி நான் உழைச்சிருக்கிறேன். நான் கேட்ட கேள்வி இந்த 2 தான். நிர்வாகத்தை தொடக்குங்கன்றான் உங்கள்கிட்ட நான் கேட்டது வங்கி இலக்கத்தை செய்யுங்கன்னு சொல்லி. வங்கி இலக்கத்துக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. சரி நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டே கொடுத்து நிர்வாகத்தை அமையுங்க. ஆனால் அந்த நிர்வாகம் அமைக்கிறதுக்கு நீங்கள் 1000 காரணம் சொல்கிறீங்க. அப்படின்னு சொன்னால் டாக்டர் இதெல்லாம் என்னத்தை நான் சொல்கிறதுக்கு என்னத்தை கதைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயமானு சொல்லி. ஆனால் உங்களுக்காண்டி கொஞ்சம் பேர் அதை கேட்டு ஆமாம் போட்டுக்கொண்டு தான் இருக்கீங்க. ஏதோ நல்லா தான் செய்கிறேன். உங்களோட எனக்கு தொடர்ந்து சண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் உங்களோட பிள்ளைகளை நான் சுட்டி காட்டி கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு அந்த தொடர்ந்து உங்களோட அப்படி பயணித்து சண்டை பிடிக்கிறதில்ல எனக்கு இஷ்டம்.